ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருசுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தனுர் ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய இணைவு கோச்சார பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்க எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயிற்சி அடைஞ்சிருக்காரு. அப்ப இது என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லது என்னன்னு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள்ல கடந்த காலம் ஏமாற்றம். பொதுவாக தனுசு ராசி நம்ம சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னால எப்பவுமே நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. கடினமான உழைப்பாளிகள், உழைத்து வாழ்க்கையில முன்னேறினவங்களை சுட்டி காமிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி பொறுத்த வரையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர பெண்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கீழே இருந்தாலும் தன்னுடைய கணவரை உயர்த்திடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்திடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பிடிச்ச பிடிவாதமாக ஒரு செயலை வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய ராசி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய விஷயங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் மற்றவங்களுக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ணக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே தன்னை சுற்றி எல்லாரும் எப்படி இருக்காங்க, நானும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மேம்போக்கி கொண்ட ராசி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரையும் உயர்வு தாழ்வு, பணக்காரன் ஏழை அது மாதிரிலாம் எதுவுமே இருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாசம் நேசமாக பழகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எவ்வளோ உயர்வான நிலைக்கு போனாலும் பின்னிருந்து வந்ததை பார்த்துக்குவாங்களான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி துளியும் யோசிக்காமல் யதார்த்தமாக பழகக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல, ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடினமான முயற்சிகள் எல்லாமே தடையாயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் எங்கே அமர்ந்தாலுமே பிரச்சனைகளான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடனை நோக்கி ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். 2வது இந்த தொழிலுக்காக வாங்கின கடனை சமாளிக்க முடியாமல், அதாவது உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே வந்து அங்கேயே யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாதோ அங்கேயே போய் கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டுருச்சா தனுசு ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நிறைய விஷயங்கள் எப்பவுமே தனுசு ராசியை பொறுத்தவரையும் மானம் மரியாதைக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. அங்கே வந்து கை வச்சுட்டாங்கன்னாவே அந்த மானம் தகுதி குறைவாக ஏதாவது பேசிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கோபத்தோடைய வெளிக்காட்டுதல் அப்படி ஒரு கோவப்படுவாங்க தனுசு ராசி. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி கோவப்படுவாங்களா அப்படின்னு 10 வருஷமாக பழகிட்டு இருக்கோம், 15 வருஷமா பழகிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு கோவப்படுவாங்கன்னு எங்களுக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனுசு ராசி கோவப்படுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோவப்படும். நிறைய விஷயங்கள் எல்லாமே விரும்பியதெல்லாம் தனுசு ராசிக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. குரு பகவான் ராகு பகவானோடய சேர்ந்து ராசிக்கு 5ஆம் இடம் நல்ல ஒரு யோகமான இடத்துல தான் அமர்ந்தார். இருந்தும் ராகுவோட சேர்ந்து கடினமான பாதிப்படைஞ்சார். அந்த பயிற்சி 1.5 வருஷம் அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். ராகு போய் அது பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைச்சிட்டாரு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் கசப்போடையே போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னமே வாழ்க்கையில் வந்து ஒரு நேர்கோட்டிலே பயணிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் டக்குன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறாங்க. 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயர்வு அடைஞ்சிடுறாங்க. நான் மட்டும் அதே மாதிரி சில சமயம் எனக்கே தோணும், எனக்கு லக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு என்னுடைய முயற்சிகள் எல்லாமே சீரான வேகத்தில் இருக்குது. மற்றவங்க வந்து அதே முயற்சியை போடுறாங்க, அதே எஃபர்ட்டை போடுறாங்க, அதே பணத்தை போடுறாங்க. அவங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கிற லாபம் எனக்கு 10% கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கை மீறி போயிடுது. ஏறக்குறைய இந்த 6 மாதம் 8 மாத காலமாக கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு கடுமையாக போராடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடுமையாக போராடிட்டு இருக்கீங்க. இந்த கோச்சார பயிற்சி இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். முழுக்க சொல்லணும்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கு. லாபம் வருது வரல அது 2வது விஷயங்கள். நான் முதலீடு போட்டுகிட்டே இருக்கேன், அந்த முதலீடை காலி பண்ணிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. தொழில் ஓட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறையா வருத்தங்கள் படுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுறீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்தார். அப்போ வர லாபம் எல்லாமே மற்றவங்க சாப்பிட்றது மாதிரி, நம்ம வந்து லாபத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்க லாபத்தை சாப்பிட்ற மாதிரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய
அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு நம்மக்கிட்ட திருப்பி தராமல் ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்து அண்ணன் தம்பினால நிறைய பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதே போல் குடும்ப பிரச்சனைகளும் சரி, தொழில் பிரச்சனைகளும் சரி நிறையா சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால இத்தனை நாளாக வேலை தொந்தரவுகள் என்னை துரத்தி ஓடிட்டே இருக்கு. நான் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் பதவி ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பக்கம் வரை கிடைக்குது, அதுக்கப்புறம் போயிடுது, என்னை விட்டு போயிடுது. இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? இந்த நேரத்தில் நான் முயற்சி பண்ணால் நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைவேனா? இந்த போஸ்டிங் மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் பொழப்ப ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால நம்ம பயப்பட தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவைகள் இல்லை. 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கோச்சாரம் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர உங்களுக்கு ஒரு அவயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது. ரெண்டாவது, அப்பா வாங்கின கடனுக்காக நான் தொடர்ந்து வட்டி கட்டிகிட்டே இருக்கேன், அப்பாவோடைய கடனை என்னால் சமாளிக்கவே முடியவே மாட்டேங்குது, அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசலான் இருக்கேன். கடன் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு பேசலான் இருக்கேன், அவங்க எங்கள் அப்பா கூட ரொம்ப பிரச்சனைகள் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னால் சமாளிக்க முடியவே இல்லை. இந்த நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறது மூலிமா நான் சொல்கிறத அவங்க கேட்பாங்களா? என்னுடைய கடனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆகும் கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் மாதம் ஆகும், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும், படிப்படியாக உங்களுடைய கடனை கொடுத்துறேன் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவமானங்கள், பணத்தை கொடுக்கலைன்னா ஃபோனை பண்ணி பேசுறது, வீட்டில் வந்து அவமானப்படுத்துறது, எந்த ஒரு விஷயத்தையுமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிக்காட்டுவது, இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்களே தேவையே இல்லைங்க. மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து எப்போ தருவீங்கன்னு கேட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அதுக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு கடன் வாங்கியிருக்காங்க, அதனால் வீட்டுக்கு வந்து ஆள் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு ஊர் முழுக்க சொல்லி பரப்பி அதனால் நிறைய மைனஸ் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் காது வச்ச மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே நான் சரி பண்ணி தரேன், கொஞ்ச நாள் போட்டு அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸுக்கு இது நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மதித்து உயர்த்தி விட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க. உங்களுக்கு உயர்த்தி விட்ட ஏணி மாதிரி அப்பப்போ யார்கிட்டயே வந்துட்டு சொல்லிடுவாங்க, இது மாதிரி இவங்க இருந்தால் தான் என்னால் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார உதவியெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை. அதனால் நிறைய மன அழுத்தங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் நிச்சயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம். முதல் தரம்னா அடுத்தது சூரிய பகவான் பயிற்சி அடைஞ்சு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சு ராசியை பார்க்கப்படுறப்ப இல்லைன்னா தைரியத்தை மீட்கு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த முயற்சிகளுக்கும் தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு, இத்தனால வந்து பார்த்திங்கன்னா கனவு மட்டும்தான் காண்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அந்த கனவு வந்து வாழ்க்கையில் ஃபுல்லாக நிறைவேறவே மாட்டேங்குது, நான் என்ன முயற்சி போட்டாலுமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா துளியும் மதிப்பு மரியாதை, லக்னாதிபதி 6க்கு போனாவே மதிப்பு மரியாதை எல்லாமே நமக்கு குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய மதிப்பு மரியாதை குறைவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம அந்தஸ்து, அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை 4 பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா உங்களுடைய யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால என்ன பேசினாலும் வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல போட்டியாளர்களை என்னால் சமாளிக்கவே முடியவே மாட்டேங்குது. எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் வந்து அவங்கள சமாளிக்க முடியல. ஒரு விஷயம் அடுத்தடுத்து போட்டு கொடுத்துட்டு என்னை ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து, எதிராளிகள் தொல்லையிலேருந்து எனக்கு மீண்டு வெளியே வர முடியுமா? இந்த சூழ்ச்சிகள் எல்லாமே வென்று நான் ஜெயிக்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நிறைய பதற்றங்களும் மன நிம்மதி எல்லாமே இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷமாகவே மன நிம்மதி, அதே போல் வந்து குழந்தைகளை நினச்சி கவலைகள், நிறைய தொந்தரவுகள் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பலன்களை எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே தைரியம், தன்னம்பிக்கை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கனவு, கற்பனைகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலமாக வந்திருக்கு. அதே போல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை
5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ந்து நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஒரு பலமான கிரகங்கள் சேருவதனால உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய அனைத்து தொய்வுகளும் விலகும். நம்ம அதிர்ஷ்டசாலி தான், நமக்கு முயற்சி பண்ணால் நமக்கு நிச்சயமாக ஜெயிக்குது அப்படிங்கிற எண்ணத்தை தூற்றுவிக்கும் விதமாக ஒரு நல்ல ஒரு கோச்சார காலங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களும் சூரிய பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.